சங்கீதம் 23வது பாடலை முழுசா வாசிக்கிறோம். முதல் வாசிக்கிறோம். கர்த்தர் என்னை பராமரிக்கிறார், நான் கவலையடையேன். அவர் என் குற்ற இடங்களில் மீட்டு அமர்ந்த தண்ணீரை தேடிக் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரை விட்டுள்ளேன், நிறைவேறுவேன். ஏற்கனவே இந்த சங்கீதத்தை சங்க மாதத்தில் வாசிச்சிருக்கோம். அதில் 3வது வசனத்தில் இருக்கிற நடத்துகிறார். அப்போ தேவன் எப்படியெல்லாம் நம்ம நடத்துகிறாரு, ஒரு பிள்ளையை நடத்துறது போல கரம் எடுத்து வச்சு சில வேலைகளை நடத்துகிறாரு, அன்பாக நடத்துகிறாரு. ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி ஒரு மேய்ப்பன் நடத்துகிறார் அது போல நம்ம நடத்துகிறாரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு 4வது வசனத்தில் இருக்கு பார்த்தீங்களா, உமது கோலும் உமது தடியும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய வேதாகம புத்தகத்தை நம்ம கையில் எடுத்துக் கொள்வோம். நம்ம அறிக்கை செய்து இதை தியானிக்கிறோம். இது என் தேவனாகிய கர்த்தர் எனக்காகவே கொடுத்த அன்பின் கடிதம். இதில் இருக்கிற வார்த்தைகள் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் தேசத்துக்காக, என்னை குறித்து, என் ஆவியை குறித்து, என் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அதுவெல்லாம் நானாக மாறும்படி என் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு நான் ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவசாட்சியாய் வாழ்வேன். எல்லாவற்றிலும் நான் ஜெயம் பெறுவேன். ஆமென். நம்மளுக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கணும், ஏற்கனவே நடத்துதல்ங்கிறத பார்த்தோம். இந்த 4வது வசனத்தில் உமது கோலும் உமது தடியும்ங்கிறத தியானிக்க போகிறோம். ஏன் இதை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த வசனத்திலே முதல்ல சொல்லியிருப்பாங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார். அப்போது நம்மளுக்கு மரணம் போன்ற சூழ்நிலைகள் வருது, கஷ்டங்கள் வருது, வேதனைகள் வருது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதுகாப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒழுங்காக தான் நம்ம வழியில் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம்னா, நான் ஒழுங்காக நடந்தால் கூட எனக்கு பாதுகாப்பு இல்லையே, எனக்கு வேதனை தானே இருக்குது, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், கர்த்தர் சொல்கிறத தான் கேட்குறேன், ஆனாலும் எனக்கு பாதுகாப்பு இல்லையே, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லையே, பிசாசோட கிரியை அதிகமாக இருக்குது, இப்படிலாம் யோசிக்கிறேன். இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலைகளும் அப்படி இருக்கு பாருங்க. சபையிலையும் இருக்குது, வெளியவும் இருக்குது, இப்போ உலகத்துலேயும் இருக்குது, கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளவும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதனால தான் இதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்படிங்கிறத நாம் அந்த புரிதலோடு கூட இதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தேவன் எப்படி நம்மளை பாதுகாப்பார், எப்படி நம்மளை சுகப்படுத்துவார். நேராக வருவாரா, பக்கத்தில் வந்து நிற்பாரா, அவருடைய வார்த்தையை அனுப்பி வாதையெல்லாம் நீக்குகிற தேவன் வேதம் சொல்லுது. அதே போல் நம்ம சரியில்லை, அவர் வார்த்தையை கேட்கல, நம்ம கீழ்ப்படியலைன்னா எப்படி நடத்துவார் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:4 வாசிக்கலாம். ஏசாயா 11:4. சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியில் தமது வாக்கியம் போடா எடுத்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரித்தார். இப்போ வாக்கின் போல நம்முடைய வார்த்தைகளால் என்ன பண்ணுவார், நியாய தீர்ப்பும் செய்வார். கஷ்டப்படுற நம்மளுக்கு, வேதனைப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுவார், அவர் ஆறுதலும் தேர்தலும் தரும்போது நம்முடைய வாக்கின் போல். அப்போ தேவன் அந்த வார்த்தையை பிறகு மாதிரி எடுக்கிறார். இப்போ இங்கேருந்து போதிக்கிறோம்னா இந்த வார்த்தைகள் சில டைம் காயப்படுத்துகிற மாதிரி வருது, கண்டிப்பாக வருது, உணர்த்துற மாதிரி வருது, உதைக்கிற மாதிரி வருது. அப்போ வார்த்தையை வச்சு நம்மளை திருத்துறாரு, நல்வழிப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, சரியான நீதியின் பாதையில் நம்மளை போகும்படி வழிகாட்டுறாரு. அப்போ அவருடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது, தேர்ச்சிடுறதா இருக்குது. இப்போ நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ வார்த்தையை உட்காந்து கேட்கணும். எத்தனை போதனைகள் கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க. வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இப்படி ஒவ்வொரு வாரம் நமக்கு
வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அந்த வார்த்தையை உட்கார்ந்து கவனிக்க என்ன ஆகும், நம்மளுக்குள்ள இன்னும் பலம் உண்டாகும். பலத்தை பற்றி கூட வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் கேட்டிருப்பீங்க பாருங்க. அப்போ அந்த பலம் உண்டாகணும்னா நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். ஜெபிக்கிறோம்னா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவனிச்சு ஜெபிக்கணும். இதெல்லாம் படிக்காமலே வெறும் ஜெபிச்சுட்டு போகலாம்ல. ஏன் இதை வேற படிச்சுட்டு இதை வேற நம்ம தியானிச்சுட்டு இந்த வசனங்களை வச்சு ஏன் ஜெபிக்கிறோம்? அப்போ வசனத்துல என்னவோ இருக்கு. அதனாலதான் வார்த்தைனால அந்த நியாயமா இருப்பேன், வார்த்தைனால உன் பாதையை நீக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத புரிந்து கொள்ளணும். நம்ம பாட்டு ஏதோ ஒரு போதனை கொடுக்குறாங்க, நம்ம பாட்டு எதையாவது ஜெபிச்சுட்டு கூடாது. எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் ஜெபிச்சுட்டு கூடாது. என்ன போதனை கொடுக்குறாங்களோ அந்த வசனத்துல எனக்கு என்ன புரியுது, அந்த வார்த்தையை வைத்து தியானிக்கும் போது தான் அந்த பிரசங்கத்தை கேட்டதற்கான அந்த வேலை அங்கே நடக்கும். அப்போ இந்த வார்த்தை இங்கே புறப்பட்டு வருதுன்னா, உங்களுடைய கோலம் உங்களுடைய தடியும் என தேற்றும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, உங்களுடைய கோலம் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும், அதனால இந்த நாள் முழுவதும் என்னை தேற்றும், இந்த வாரம் முழுவதும் என்னை தேற்றும்னு அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். நான் பாட்டு இதை விட்டுட்டு நான் ஏதோ ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு எதுக்கு இதை கொடுக்குறாங்கன்னு யோசிக்கணும். இது இல்லாமல் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வேலை செய்யாது. நமக்கே நிறைய நேரத்தில் பயம் வருது, நமக்கே நிறைய நேரத்தில் சரியா காரியங்கள் புரியல, சரியா போகலை. இது முக்கியம் பாருங்க. அதனால தான் இத்தனை வசனங்களை கொண்டு வராங்க. அந்த வசனங்களை ஏதாவது ஒன்று நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ அதை பிடிச்சி கொள்ளணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டாகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளை உண்மையில ஆண்டவர் நடத்துறாரா, வார்த்தையை வச்சு நடத்துறாரா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 41:11 வாசிக்கலாம். சங்கீதம் 41:11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். சத்துரு என்ன நினைக்கிறான், நான் எப்படா சாவன்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் இன்னும் ஜீவனோட வச்சு பார்த்துக்கோ, என் பிள்ளைய நான் எப்படி பாதுகாக்கலான்னு காமிக்கிறாரு. சத்துரு என்ன நினைக்கிறான், நான் விழுந்து அவமானப்படுவேன்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு, தலையை உயர்த்தி எண்ணெயினால் அபிஷேகம் செய்து சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி நம்மளை அருமையா நடத்துறாரு. அப்போ என் சத்துரு என் மேல அவன் ஜெயம் கொள்ளல, நான் ஜெயம் கொள்றேன். பாவத்துல போய் நான் விழுந்து அவன் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி நீங்க வைக்கிற, வெக்கப்படுற மாதிரி வைக்கல. பாவத்தை ஜெயிக்கிறேன், தூக்கத்தை ஜெயிக்கிறேன். நான் ஓடி வந்து தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது நான் ஜெயம் கொண்டுட்டேன், அவன் ஜெயம் கொள்ளல. அப்ப தேவ சமூகத்துக்கு ஓடி வரும்போது ஜெயம் யாருக்கு, நம்முடையது. கர்த்தருடைய வசனத்தை உட்கார்ந்து கவனிக்கும் பொழுது ஜெயம் யாருக்கு, நம்முடையது. அப்ப இதெல்லாம் நம்ம விட்டுடும் பொழுது, இந்த காரியத்தை நம்ம செய்யாத பொழுது அவன் ஜெயம் கொள்றான். ஆண்டவரே நீங்க என்ன பண்றீங்க, நீர் என் மேல் பிரியமா இருக்கிறேன்னு நான் எதனால புரிஞ்சுக்குவேன், நான் இதெல்லாம் ஜெயிக்கிறதுனால, நீங்க எனக்கு ஜெயத்தை கொடுக்கறதுனால நான் புரிந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னைக்கு நாம அதை யோசிக்கணும். இதெல்லாம் நான் ஜெயிச்சு வரேன்னா என் வாழ்க்கையில ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை கொண்டு கிரியை செய்து கொண்டே இருக்கிறாங்க நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். பாதுகாப்பு இருக்கு, கட்டாயமா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறது நம்மளுக்கு புரியணும். ஏன் பாதுகாப்பு இருக்குன்னா, நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாம தேவனுடைய ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம், தேவன் நம்முடைய மேய்ப்பனா இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 23 வாசிச்சோம். அதுல என்ன சொல்லியிருக்கு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த கோலு தடி அப்படிங்கிறதுக்கு ஒரு வழக்கம் சொல்றேன், நம்ம நல்லா புரிந்து கொள்றேன். ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கையில ஒரு ஆங்கில வேதாகத்துல ராட் அண்ட் ஸ்டாப்னு வருது. அதாவது ராடுன்னா கொஞ்சம் உயரமா இருக்கும், அதுல வந்து அது ரொம்ப தடிமனா இருக்கும். அதோட எண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, காப்பர் ஒயர்களை சுற்றி இருப்பாங்க, ஆணிகளை பொருத்தி வச்சிருப்பாங்க கண்ணா பின்னா. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளணும் எதுக்காக அதை வச்சிருக்காங்கன்னா, ஆட்டுக்குட்டிகள் மலை மேலே இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு போகும்பொழுது அவங்க அந்த புல்லெல்லாம் மேயணும் இல்லையா, அவங்க நல்லா பசுமையாக இருக்கிற புல் மேய்க்கிற இடத்துல கொண்டு போகும்போது பதுங்கிட்டு இருக்கும் ஓனாய். அது இதுக்கு தெரியாது, யாருக்கு இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு தெரியாது. இது மேய்ச்சிக்கிட்டே அப்படியே பார்க்கும், நம்மளோட எஜமானம் பார்க்கும், அப்படியே மேயும், அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் அதோட சத்தம் இவருக்கு கேட்டுருச்சுன்னா மேய்ப்பன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனால் கொஞ்சம் ரீச் பண்ண முடியாத இடத்துல, ஏன்னா இவர் கொஞ்சம் காலெலாம் வலிக்கும் இல்லையா, இதில் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா அந்த தடியை கையில் வச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார், ஓனாய் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே உட்காந்த இடத்துல என்ன பண்ணுவார், அந்த தடியை பிடிச்சி சுற்றி தூக்கி அடிப்பார். அப்படி அடிக்கும் பொழுது ஒரே அடியில் அந்த ஓனாயோட மண்டை சதுருது. அப்படி இருப்பாங்கன்னா மேய்ப்பருக்கு. அப்போ அந்த தடியை எதுக்கு வச்சிருக்காங்க,
தடி மாதிரி கண்டிக்கிற மாதிரி வர வார்த்தைகள் என்னது நியாயத்துக்கு நம்மளை இருக்குது. இன்னொரு கோல் இருக்கு, அந்த ஸ்டிக்கு அது எப்படி இருக்கும், பெருசா இருக்கும், வளைத்தடி மாதிரி. அந்த குச்சியை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தலைகள் இலைகள்லாம் அப்படி பிடிச்சி இழுத்து இந்த ஆட்டுக்குட்டி சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாக்கு தத்தங்கள் உபதேசங்கள் இதெல்லாம் என்ன பண்றாரு, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. ஆவிக்குரிய சாப்பாடை போட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம நல்லா இதை சாப்பிடணும், இதை யோசிக்கணும். வீட்டில் போயிட்டு அப்படியே மறந்துட்டு டிவியில் உட்காந்து எதையாவது பார்த்துட்டு இதை மறந்துட்டோம்னா, எதை கேட்டோமோ அதை மறந்துட்டோம்னா ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுவதில்லை. அப்போ பாதுகாப்பு நம்மளுக்கு இல்லை. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இன்னைக்கு என்ன நம்ம படித்தோம் அதை போய் தியானிக்கணும் வீட்டில். அதுக்காக நன்றி சொல்லணும் வீட்டுக்கு போய். சில பேர் பாருங்க, சர்ச்சில் வந்து வீட்டுக்கு முன்னே செருப்பை கலட்டுறது கூட கேட்டில் நின்று ஜெபம் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தீங்க, இன்னைக்கு என் கூட பேசுனீங்க ஆண்டவரே அப்படின்னு. அப்போ அது போல நம்ம எதையுமே மறந்துடக்கூடாது. சபையில் வந்து கற்றுக்கொள்றத வீட்டில் போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த விஷயம் நடக்காது. படிக்க தெரியாமல் இருக்கலாம், நமக்கு மொழி புரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம எளிமையாக இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்களே, உமது கோல் உமது தடி தேற்றுன்னு சொன்னாங்களே. அப்போது ஒரு மேய்ப்பன் எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை பாதுகாக்கும்படிக்கு ஓனாய்கிட்ட இருந்து அதை பாதுகாக்க தட்டியாலே அடித்தானே, அதே போல என் தேவன் எனக்கு விரோதமாக வர ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் அடித்து நொறுக்குகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்குள்ள என்ன வரும், தைரியம் வரும். அப்போ அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிடும். அதனால தான் பாருங்க நம்ம இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம், என் சத்துரு என்னை ஜெயிக்கலை, பரவாயில்ல என்னை காப்பாற்றுனீங்கிறத புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த தடி இந்த கோல் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஆட்டுக்குட்டியை ஆண்டவருக்கு, அதை பார்க்குறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 2-5 வாசிக்கிறோம். யோவான் இது 2வது வசனத்துல என்ன சொல்லுது, ஆடுகளின் மேய்ப்பன் எப்படி இருக்கிறான், வாசல்களின் வழியாக. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நடத்துறவங்க இப்போ வீட்டில் எட்டி பிடிச்சி திருடுத்தனமாக வரமாட்டாங்க, நேரடியாக உங்கள்கிட்ட கேட்டு தான் வருவாங்க, நேரு வழியாக தான் நடப்பாங்க. அப்போ மேய்ப்பன் எப்படிப்பட்டவன்னு சொல்லுது, நம்ம தேவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லுது, பிசாசு எப்படிப்பட்டவன்னு சொல்லுது, நம்ம ஆட்டுக்குட்டியாக இருக்கிற நாம எப்படிப்பட்டவன்னு சொல்லுது. அதே போல வாசலை காக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வராங்களா, அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து. ஏன்னா தேவன் தான் நடத்துறாருன்னு தேவனுடைய குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகளாகிய நாம என்ன பண்றோம், தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம். நான் எப்படி சிஸ்டர் தெரிஞ்சுக்கிறது, தேவ சத்தமா பிசா சத்தமா நான் எப்படி தெரிஞ்சு கொள்றது? ஒரு பிள்ளை இருக்கு, தன்னுடைய அப்பா வந்து கதவை தட்டுற சவுண்ட் அந்த பிள்ளைக்கு தெரியும். எல்லாரும் மாதிரி வந்து டமால் அடிக்க மாட்டாங்க, அவங்க இங்கிலீஷாக தட்டுவாங்க, அவங்க கண்டுபிடிச்சுவாங்க. அவங்களோட ஒரு டெக்னிக்கே வித்தியாசமாக இருக்கும். ஏன் தினம் அப்பா பார்க்குறாங்க, அப்பா கூட பழகுறாங்க, அப்பா இங்கே இருக்கும்போது பேசுகிறாங்க, அப்பா கூட வெளியில் போகிறாங்க, தினம் அவருடைய சமூகத்தில் இணைஞ்சே இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம ஓடி ஓடி வரும் பொழுது கர்த்தரோடு கூட இருக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையில விசுவாசத்தில் பெருகுகிறோம். நம்மளுக்கு தெரியும் விசுவாச சத்தமா ஆண்டவர் சத்தமா தெரியும். அப்ப ஆட்டுக்குட்டி அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குது. ஆடுகளை அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு கர்த்தர் நம்ம கிட்ட அப்படிதான் பேசுறாரு, பிரியமே, ரூபாவதி, புறாவே, என்னுடைய கண்மணியை எல்லாம் சொல்லி நம்மளை கொஞ்சம் பேசுறாரு. அப்போ தேவனுடைய சத்தம் நம்மளுக்கு தெரியும், விசுவாசோட சத்தம் அப்படி இருக்காதுங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, 4வது வசனத்துல இருக்கு பாருங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி போனோம், வழிகாட்டுவாங்க பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. விசுவாசத்துல நடங்க, நீதியில நடங்க, சரியா காணிக்கையை செலுத்துங்க, தேவனுடைய சமூகத்துக்கு நேரத்துக்கு வந்துடுங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க, நீங்க தேவனை எல்லாவற்றையும் கனம் பண்ணுங்க. இவங்களும் அப்படி இருப்பாங்க, சொல்லித்தரவும் அதே வழியில நடத்துவாங்க. இவங்களும் போவாங்க, நாமளும் ஃபாலோ பண்ணி போற அளவுக்கு நடத்துவாங்க. அப்போ நமக்கு எந்த சத்தம்னு புரியும். ஏன்னா நம்ம ஆண்டவர் கூடவே பழகுகிறவர்களா இருக்கிறோம்.
அது மட்டும் இல்லை, இதில் போட்டிருக்கு அந்நிய சத்தத்துக்கு பின்னாடி அது போகாது. ஏன்னா அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால். 5வது வசனம் பாருங்க. இன்னொரு வீட்டில் இருக்கிற இன்னொரு பிள்ளையோட அப்பா பற்றி எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆளை நான் பார்த்ததும் இல்லை, அந்த ஆள் கூட போய் நான் பழகணும் இல்லை, எங்கள் அப்பா பற்றி தான் எனக்கு தெரியும். அப்போ நான் தேவையில்லாம பிசாசோட காரியங்களை, உலக காரியங்களை போய் சிக்கிக்காம இருந்தாதான் அவனுடைய சத்தம் எனக்கு தெரியாம இருக்கும். நான் எப்பவுமே உலகத்திலேயே ஐக்கியமா இருந்துட்டு எங்க அப்பா சத்தம் எனக்கு தெரியாது. அப்போ தேவனோட கூட தேவ சமூகத்துல நம்ம வர வர ஓய்வு நாளுக்கு ஓடி வர கர்த்தருடைய வசனங்களை கேட்க கேட்க எங்க அப்பாவோட கை குண்டா இருக்குமா, நீட்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, அவர் கூடவே இருந்து பழகினாதான் தெரியும். அப்போ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் எனக்கு எப்போ கரெக்டா தெரியும்? எது பிசாசு சத்தம், எது ஆண்டவரோட சத்தம் எப்போ எனக்கு புரியும்? நான் சமூகத்துல வந்து உட்காரணும், அவரை நோக்கி பார்க்கணும், இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கவனமா கவனிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா கேட்டுட்டு விட்டு போயிட்டா அப்போ அந்நிய சத்தத்துக்கு பின்னாடி ஓடுகிற சூழ்நிலை வருங்க. அதை தான் நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ நீ என்ன பண்ணுறது? அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகணும். ஐயோ, இது எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அப்பா எனக்கு தெரியும், ஹைட்டாக இருப்பார், அவர் வந்து வேற மாதிரி கம்பீரமாக நடப்பார். நம்ம தேவன் எப்படிப்பட்டோம் நம்மளுக்கு தெரியும் பாருங்க. வேற ஒரு காரியத்துக்கு பின்னாடி நம்ம போக மாட்டோம். அதனால நம்ம அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காம தேவனுடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பாதுகாப்பு நமக்கு உண்டு. அதனால சொல்ற தேவதூதராக கோலும் தடியும் இருக்குல்ல, ஸ்டாஃப் அண்ட் ராட் அப்படின்னு போட்டுல, தேவ தூதர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளும் நம்மளை நடக்கும், நம்மளை பாதுகாக்கும். சங்கீதம் 34:7 வாசிக்கலாம். அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் பின்னாடி நீங்க போகும்பொழுதுதான் இது கர்த்தருக்கு பயந்த பிள்ளை அப்படின்னு தெரியும். தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களை சூழ்ந்து கொள்வாங்க. உங்க போக்குல வரவுல நீங்க ட்ரெயின் ஏறும்போது, நீங்க இறங்கும்போது, எல்லா இடத்துலையும் ஒரு தடவை அங்கே அவசரப்பட ட்ரெயின் ஏறணும், அந்த பக்கம் போய் விழுந்து போயிருக்காங்க. அப்போலாம் வைப்பு பேசிட்டாங்க காலேஜ்லாம் படிக்கும்போது. இப்போ வந்து புதுசான சிஎம் அதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்க, பார்த்துட்டாங்க என்ன நான் வேகமாக இறங்க, ஏன்னா நான் கவனிக்கல ட்ரெயின் மூவ் ஆகிற போதுன்னு ஓடி வந்து ஹீரோ மாதிரி பிடிச்சிட்டாங்க. அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. சரி, அதை நம்ம பொண்ணை வாங்கிக்கணும், ஏன்னா அவங்க நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க. பாருங்க, ஒரு மனுஷியை அவ்வளோ அழகாக வந்து நம்மளை காப்பாற்ற முடியுமா? ஆண்டவராகிய பரிசுத்த தூதர்கள், அவங்களுடைய தூதர்கள் நம்ம எந்த சூழ்நிலை எந்த ஆபத்தில் இருந்தாலும் நம்மளை சூழ பாளையம் இறங்கி அவங்க வீழ்ப்பாங்க. எப்போ? கர்த்தருக்கு பயந்த ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சமூகத்தில் வரும்போது. இப்போ இங்கே வரும்பொழுது ஒரு விஷயம் நடக்குது, நம்ம மேலே ஒரு அபிஷேகம், ஒரு அனாயிட்டிங் நடக்குது. நம்ம அதுக்கு நம்மளுக்குலாம் அது புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நடக்கிறத நம்ம ஏதோ ரொம்ப லட்சமாக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை மாதிரி புக்கு படிச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினச்சேன் ஆரம்பத்தில். அப்புறம் படிக்க அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சோம். இதில் விளையாடக்கூடாது அப்படின்னு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்ம விளங்கிக்கணும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 27-28 வாசிக்கலாம். யோவான் 10:27. நீங்க ஆண்டவரோட கையில இருந்து பிசாசோட புடிங்கெல்லாம் எடுக்க முடியாது. அதெல்லாம் நினைக்கிறோம், பிசாசு இப்படி பண்ணிட்டான், வியாதி கொடுத்துட்டான், அதை பண்ணிட்டான், என்னோட இதெல்லாம் செலவாயிடுச்சு, அப்படியெல்லாம் வந்தாங்க. அத்துமீறிலாம் செய்யவே முடியாது. நம்ம கர்த்தருடைய கரங்களுக்குள்ள பத்திரமா இருந்தோம்னா யாராலுமே புடிங்கெல்லாம் எடுக்க முடியாது. அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா தன் பிள்ளைய கெட்டியா பிடிச்சிருக்காங்கன்னா யாருனாலும் ஒரு புடிங்கிட முடியுமா? கொல்ட்டு நம்ம போடுவார். அதுதான் அந்த கோல், அந்த தடி, அது புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தருடைய தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. எப்போ நம்மளை பறிச்சு கொள்ள முடியாது, பிசாசு எப்போ நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதுன்னா
7வது வசனம் சொல்லியிருக்குது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அது எப்பவுமே என் பின்னாடி தான் வரும். நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்கும். என் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியும். என்னோட ஜபத்தில் உட்காந்துரும், என் சமூகத்துக்கு வந்துடும், என் வார்த்தையை கேட்கும், என் உபதேசத்தை கேட்கும். நான் கண்டிப்பாக அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும், பொதிகள்னாலும் ஏற்றுக்கொள்ளும். அப்படி இருக்குது என்னோட ஆட்டுக்குட்டி. அப்படி இருக்கும் பொழுது என் கையில் ஒருத்தமாக பறிக்க முடியாது. அப்போ நம்ம இதை விளங்கி கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமா, ஓடி வரமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஒழுங்கா செஞ்சாதான் நம்மளுக்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படும்படிக்கு தேவனுடைய கரங்களுக்குள்ளமா இருக்கிறோம். தூதர்களும் நம்மளை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் இறந்து போற கிறிஸ்தவர்களே அதில் படைச்சவங்க சொல்ற காரியம். சங்கீதம் 91 வாசங்க, அதெல்லாம் மனப்பாடமா சொல்லிட்டே இருப்பேன். 23 மனப்பாடமா சொல்லுவேன். கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி எங்களை விடுவித்தாங்க. ஏன்னா நாங்கள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். நான் பயப்படுறேன்னு சொல்லிக்கிறதுல நிஜமாவே பயந்து வாழணும். அவர் பின்னாடி போகணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவர் சமூகத்துக்கு ஓடி வரணும். இவன் இதெல்லாம் போர் அடிக்க கேட்க. என்ன சும்மா சர்ச்சைக்கு வாங்கினாங்க, சும்மா படின்றாங்க, சும்மா இதை பண்ணுன்றாங்க, சும்மா அதை பண்ணுன்றாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? நான் வாங்குவேன் சர்ச்சுக்கு தான் பாஸ்டர் கிளம்பி வரணும்னு நினைச்சேன். வர வழியில ஒரு பெரிய ஒரு ஆபத்து, பெரிய ஒரு காரியம், அது சகுனமே சரியில்லை போல. சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், நடுவுலே திரும்பி கிடைக்கிறேன். பஸ்ஸே கிடைக்கல பாஸ்டர் இன்னைக்கு. அதனால வேலைக்கு அப்படி போனா ஆட்டோ பிடிச்சி செலவு பண்ணி எவ்வளோ தடம் வந்தாலும் 3 பஸ் 4 பஸ் ஏறி சம்பளம் போயிடும், வேலையே போயிடும். ஆனால் சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் சகுனம் சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல. என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. பிசாசு இப்படியெல்லாம் நம்ம வாயில வார்த்தை கொண்டு வருவாங்க, இப்படியெல்லாம் நம்மளை பேச வைப்பான். நம்ம ஒரு தடவை இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா அந்நிய சத்தத்துக்கு பின்னாடி போனால் சொட்டு விடாமல் இழுத்து அதே பண்ண வைப்போம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக அவருக்கு பின்னாடி செல்லும் பொழுது அவர் கையில் பிடிச்ச பிடியிலேருந்து ஒருத்தனாலே நம்மளை பிடிங்கவே முடியாது. அவ்வளோ பத்திரமா அருமையாக பாதுகாப்பார். ஏன்னா அவருடைய கையில் இருந்து எதாலுமே நோயினால நம்மளை பிடுங்க முடியாது, எந்த வல்லமையினாலும் நம்மளை பிடுங்கி எடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் அவர் கையிலேருந்து நம்மளை பிடுங்க முடியாது. அவ்வளோதானே சொல்லிக்கிறாரு. அவருடைய அன்புல இருந்து நம்மளை பிரிப்பவங்க யாரு? நாசமோசமோ வியாதியோ வறுமையோ பசியோ பட்டினியோ எதுவுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லி தராரு பாருங்க. எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாதுன்னு தான் நம்ம நம்பணும். நான் ஆண்டவருடைய கருத்துக்குள்ள பாதுகாப்பா இருப்பேன், இதுக்கு ஓடி வருவேன். ஏன் இது இத்தனை இதையே சொல்றாங்க. நான் இதெல்லாம் சளைச்சு போக மாட்டேன். ஏன் இல்லைங்களா? நான் அப்படிப்பட்ட போதனையை கேட்டேன். நோவா பத்தி வாசிச்சு பாருங்க. நோவா 500 வயசுல பழைய கட்டி பிரசங்கம் பண்றான். 100 வருஷம் ஒரே பிரசங்கம். வாங்க ஏறுங்க தப்பிச்சுக்குவீங்க, வாங்க ஏறுங்க தப்பிச்சுக்குவீங்க, இதே தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். 100 வருஷம் சளைக்காம பண்ணான். அவனும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. கர்த்தர் சொல்றதை நம்ம செஞ்சுட்டோம்னா நாமும் நம்ம குடும்பமும் நம்ம சபையும் தேசமும் காப்பாற்றப்படும். நம்ம விளங்கி ஏன்னா நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய மனவாட்டியா இருக்கும். வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 31:11. நீதிமொழிகள் 31:11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இங்க ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லியிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்திரீங்கிறது சபையை குறிக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மனவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இருதயம் நம்மளை நம்பணும். நம்ம அவரை நம்புறது ஒரு விஷயங்க, ஆண்டவருடைய இருதயம் நம்மளை நம்புது. அதனால உண்மையில ஒருத்தன் இருக்கான நான் தேடுறப்பாங்கிறாரு. அப்போ அவரு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. நாம என்ன பண்ணணும்? அவன் சம்பத்து குறையாதபடி அவனுடைய சொத்து, அவர் கொடுத்த சொத்து என்ன? ரட்சிப்பு, நீதி, பரிசுத்தம், தாழ்மை, கிருபை, இன்னும் எத்தனையோ வரங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் குறையாம அதிகமாயிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ள இருந்து. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க ஜோம் பண்ணாங்க, சுகமாயிட்டாங்க. இன்னைக்கு போய் பண்ற சுகமே கிடைக்கிறாங்கன்னா நம்ம இன்னும் விருத்தி அடையலன்னு இருக்கும். அப்போ ரொம்ப கீழ்படினோம், இப்போ கீழ்படியலன்னு இருக்கும். ஆனா நாம அன்னைக்கு ஒருத்தவங்க சுகம் கொடுத்தங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
தான் வளரணும். அப்போ எப்போ அப்படி வளர முடியும்? நமக்கே நம்ம பண்ணுற ஜெபம் படிக்கலைன்னா நம்ம எப்படி இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்க முடியும்? நம்ம எல்லாராலையும் எல்லாருக்கும் சுகம் கொடுக்க முடியும், பலன் தர முடியும். நம்ம ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படுங்கிற ஞானம் முதல்ல வரணும். பாஸ்ட் ஜெபம் பண்ண மட்டும்தான், இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணால் மட்டும்தான், பாஸ்டர் வந்து தலைமையில கையை வச்சா மட்டும்தான் யோசிக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அதில் பயந்து ஒழுங்காக நடக்கிறாங்க, அதனால அதை ஜெயிக்கிறாங்க. அப்போ நாம் எல்லாரும் பயந்து அதில் நடந்தால் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாடி போகணும் பாருங்க, வேற எது பின்னாடியும் போகாது. சபையில் இங்கே காரியம் இருக்கும்போது நம்ம எது பின்னாடியும் போயிட்டுருக்கோம். எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது தாவீது என்ன பண்ணுறான்? அரண்மனையில் தங்கிட்டான். யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் போகாமல் தங்கறதுனால எத்தனை தவறுது. அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வரும்படிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வருது. அப்போ இந்த டைம்ல நான் இங்கே தான் இருக்கணும்னு ஒரு காரியம் இருக்கு. அதை விட்டுட்டு வேற எதையாவது நான் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் இதை ரொம்ப பகிரங்கமாக இந்த விஷயத்த சொல்றேன். எந்த ஜாபுக்கு நான் போனாலும் இதை ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்க கூட இதை பார்க்கலாம் யூடியூப்ல. நான் முதல்ல செய்கிற ஒரு விஷயம், இது மாதிரி எனக்கு ஒரு ப்ரேயர் இருக்குங்க ஃப்ரைடேல, அது போய் அவனுக்கு பர்மிஷன் பண்ணி எந்த ஜாபுக்கு போனாலும் கேட்டுருக்கோம். அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த மேனேஜரும் தலையாட்டி வைப்பாங்க. அந்த ஆச்சரியமா இருக்கும். ஏன் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் திறக்க முடியாத வழிகளும் திறப்பாங்க. நம்ம நம்பணும் அதை. இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை ஜாப் இருக்குங்க அப்படின்னு ஏன்ட சொல்லாதீங்க. கர்த்தர் நம்மளுக்காக அப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்குவார். அவர் அவ்வளோ பெரிய தேவன். அவர் கையில இருந்து எதையுமே பிடிங்கி எடுக்க முடியாது. நாம் அவர் கையில இருக்கோம், அவருக்காக ஓடி வரோம், அவருக்காக செய்யற ஒரு விஷயம் நம்ம வைராக்கியமா நின்னா தேவன் நம்மளை விட நிறைய மடங்கு வைராக்கியமா இருப்பார். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவர் வார்த்தை கேட்க ஓடி வந்துடணும் பாருங்க. அப்போ அவருடைய சம்பத்து குறையாது. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் நம்ம மேல சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவாரு? நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவரை சந்தோஷப்படுத்தாம நம்ம சந்தோஷத்தை வாழ்றதுனால அவர் ஆசீர்வதிக்க முடியாதபடி நம்ம ஏற்கனவே சம்பாதிச்ச ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துகிட்டே இருக்கும். சரியா ஜெபிக்க முடியல, சரியா இதை புரிஞ்சுக்கொள்ள முடியல, சரியா வீட்டில் வர காரியங்களை கவனிக்க முடியல, இல்லைங்க வேற வழியா தறிக்கிட்டு போகுது, நம்ம ஜாப்ல ஆட்டம் பண்ணிட்டு இருக்குது. இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு யோசிக்கணும் பாருங்க. அப்போ நம்மள ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட சரியா இருந்துட்டீனா, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டீனா நான் உனக்கு கொடுக்குற பலனை பெருசுன்றார். அது மட்டும் இல்லை, நியாயாதிபதிகள் 6:14 வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றார். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியல, ஜெயிக்க முடியல, நான் எனக்கு பயமா இருக்கு இதுக்குள்ள போகன்னா உனக்கு இருக்கிற பலம் போகும். எனக்கு பலமே இல்லாண்டவரே, நான் உடம்பு முடியாம இருக்கேன். எத்தனை நாள் நான் அப்படி கேட்டுருக்கேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கு பலமே இல்லாண்டவரே, இந்த பலம் போகும், போ, நான் இருக்கேன் அவன் கூட. அவனுக்கு அதான சொன்னாரு. அவனுக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கு, அவன் பல பேரை சுகப்படுத்துறான். ஒரு விஷம்ல பாம்பு அவன் கையை கடிக்குது, அவன் டக்குன்னு ஒதுக்கி போட்டு போயிட்டே இருக்கான். எவ்வளோ பெரிய கஷ்டமோ, எவ்வளோ பெரிய காரியங்களோ, எவ்வளோ வல்லமே நம்மளை நோக்கி வந்தாலும் நமக்கு இருக்கிற பலன் ஆண்டவர் தான். நம்ம நம்பும் பொழுது, அவர் வார்த்தை தான் நம்பும் பொழுது நம்ம எதையும் ஜெயிக்க முடியும். நம்ம நம்பணும். ஏன் அப்படின்னா யோபு சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். யோபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு பைபிளே இல்லைங்க. யோபு தான் முதல் புஸ்தகம். நமக்காக பைபிள் இருக்கு, வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு போதனை கொடுக்குறாங்க சபையில மாறி மாறி. அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் சொல்றான் பாருங்க, யோபு 9:19. அவரே பலத்தவர். அப்பனா அவரை விட பலமானது ஒண்ணுமே இல்லைன்னா, பலத்தை பார்த்தா அவன் பலத்தவர். அப்ப நீ இந்த இருக்கிற பலத்தோட போன நீ ஒரு காரியத்தை போய் செய்யன்னு சொல்றாங்கன்னா, இந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நீங்க போய் செய்யணும் தான் அந்த காரியங்கள் திறக்கும். உங்களுக்கு எத்தனையோ கையில சில டைம்லன்னா இந்த 20 ரூபாய் நான் என்னதான் பண்ணுவேன், எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். பேசாம
சொல்றத செஞ்சுட்டு போமான்னு ஆச்சரியமா இருக்குங்க. நான் தூங்கிட்டு இருப்பேன், நைட் 12 மணிக்கு எனக்கு கிரெடிட் ஆகும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் நம்ம அவரை நம்பிட்டோம்னா, அவர் கைக்குள்ள இருந்தோம்னா, அவருடைய பலத்தை பார்க்கணும்னா நாம் அவர் சொல்றதை கீழ் படிஞ்சாதான் பார்க்க முடியும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தான் பலத்தவர். நம்ம நினைப்போம் இது எப்படி பண்றது, அதை எப்படி பண்றது, இந்த வியாதி எப்படி ஆகும், இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இந்த ஜாப் எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு திறமையே இல்லையே. இந்த திறமையெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. நான் ஒரு நல்ல கம்பெனியில நல்லா சேலரி அப்படி போறப்ப என் திறமையில நான் போகலங்க. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண கூட என்னால் முடியல. அவங்க கேட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட கிடையாது. ஒன்னே ஒன்று கத்துற உங்களை நம்புறோன்னு பார்த்துருக்கேன். எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொன்னேன். அவர் அதில் என்னை நினைச்சு விட்டாரு. ஆச்சரியமா இருந்தது. எல்லாருக்கும் இன்டர்வியூ வச்சாங்க, எனக்கு இன்டர்வியூவே நம்ம செய்யும். அதுக்காக யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்மளை அவருக்கு நம்பி அவர் மேல பயத்தை வச்சு அவர் கொடுக்குற பலத்துல போனாதான் நடக்கும். நம்ம போகாம இங்க இருந்துன்னே காரணம் சாக்கு போக்கு எல்லாத்தையும் சொல்லணும். எந்த சாக்கு போக்கும் சொல்லாம சபைக்கு வந்துருங்க, சரியா வந்துருங்க, வசனத்தை கேளுங்க, கீழ்ப்படிங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இருக்கவே மாட்டீங்க. வித்தியாசமா மாறி இருப்பீங்க. நான் இதெல்லாம் பார்த்ததுனால சொல்றேன். நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு லைஃப்ல. எனக்கு சில டைம் தோணும், போதும் அப்படின்னு தோணும். இல்லை நீ இன்னும் பார்க்கணும்னு சொல்லி தராது. அவருக்கு என்ன விருப்பம், ஓகே கீழ்படுகிறேன் அப்படின்னு நான் கொடுத்துருவேன் பாருங்க. இப்போ நாம் அப்போ கீழ்படியணும். ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இதில் நம்மளுக்கு சக்ஸஸ் வருமா, இந்த விஷயத்தில் நான் ஜெயிப்பேனா, இந்த வியாதி போகுமா, நம்மளுக்கு ஒரு டவுட் வருது பார்த்தீங்களா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15:29. 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் எங்க இருக்கு. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிறதை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டாருன்னா அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன் ஒரு நல்ல மூட்ல, சாரி மகளே மாத்திக்கணும்னு சொல்லணும். ஒரு தடவை சொன்னதான் நாம கீழ்ப்படிஞ்சு அதை பற்றி கொள்வோமா. அப்போ இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். நம்மளுக்கு கொஞ்சோண்டு பலம் தான் இருக்குது. பார்த்தா அவர் தான் பலத்தவர். அங்க என்ன போட்டிருக்கு, வெறும் பலமானவர் போட்டு இல்ல, ஜெயபலமானவர். ஜெயம்னா வெற்றி. அப்ப நம்ம எந்த காரியத்தை செய்ய சொன்னாலும் அவரே வெற்றியையும் தரக்கூடியவர். என்ன செய்ய சொன்னாலும் செய்ய தைரியமா வெற்றி அவர் தருவார். நிறைய வெற்றிகளை வாழ்க்கையில பார்த்துருக்கேன். அதனால நீங்க நினைக்கிற வெற்றியெல்லாம் இல்லை. நமக்கு வெற்றினா என்ன தெரியுங்களா, நிறைய பணம், காரு, வீடு, இதான் வெற்றின்னு நினைக்கிறோம். முதல்ல இங்க ஜெயிங்க, உள்ளத்தை ஜெயிங்க, உங்களை ஜெயிங்க. அவன் இப்படி இருக்கானே, இவன் சூப்பரா இருக்கானே, இவனுக்கு நம்மளை ஜெயிக்கணுங்க. இந்த பாவத்தை என்னால விடவே முடியல ஆண்டவரே, நான் இதை ஜெயிக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. அந்த பாவத்தை ஜெயிச்சிங்கன்னா நீங்க முதல் வெற்றி பண்ணுவீங்க. ஆண்டவரே நான் தூங்கிட்டே இருக்கேன், நான் சபைக்கு வரவே முடியல, என்னால நான் வரணும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சு பாருங்க, சபைக்கு வந்துருவீங்க. 2வது வெற்றி. ஆண்டவரே இந்த வசனங்கள் எனக்கு புரியவே இல்லையே, நான் இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா உங்க கண்களை திறக்க வச்சு பிரகாசமாக்கி எங்களுக்கு புரியாதவங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. அப்போ நீங்க 3வது வெற்றியை பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வெற்றியை கொடுப்பார். ஏன்னா அவர் பேரே ஜெய பலமானவர். நம்மளுக்குள்ள அவ்வளவு பலமா அவர் செயல்படுவார். நம்ம ஒரு சாதாரண ஆள் தான், நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு அசாதாரணமான தேவன். அதை நம்ம நம்பணும் பாருங்க. நம்ம நிறைய மற்றவங்களையால பார்த்துட்டு இருக்கோம். அதனால நம்ம நிம்மதி போயிடணும். இது இல்லை அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை என்னன்னா ஃபோன்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாருடி இவங்க வீட்டில் இதெல்லாம் இருக்கு, எங்க டாடி மம்மிக்கிட்டே இது இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில் அமெரிக்காவில் அவன் இருப்பான், எங்கேயோ ஒரு ஹாங்காங்கில் அவன் இருப்பான், எங்கேயோ ஒரு சிங்கப்பூரில் அந்த பிள்ளை இருக்கும். அது கூட அது உண்மையாக தான் அது போட்டிருக்கா, எதையாவது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஏன்னு நம்மளுக்கு தெரியாது. இதை பார்த்துட்டு இது இங்கே உட்காந்து குழம்பிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு இதில் வாங்க, நிஜமான உலகத்துக்கு வாங்க. நம்ம உலகம் வேற, ஆவிக்குரிய உலகம் வேற. இந்த பொய்யான மாயமான உலகத்தை பார்த்துட்டு அது பின்னாடி போனா தூதர்கள் எப்படி நம்மளை பாதுகாப்பாங்க? கத்த
கரத்துல நம்ம இருக்கிறோம், அவருடைய ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம். அவருடைய மனவாட்டினால அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அவருடைய நம்பிக்கை இறந்து போகிறபடிக்கு நாம என்ன பண்ணோம்? நான் கீழ்படிய ஆண்டவர். ஓகே, நான் வந்து போன மாசத்துல என்னோட கிளாஸ்ல நான் வந்து ரொம்ப மட்டமான மார்க் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை விட அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்கு நான் அதிகமாக எடுக்கப்பேன். உங்களை ஜெயிங்க. முதல்ல உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஜெய பலமானவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் வரும்போது எல்லாவற்றிலும் தொடர்ந்து வெற்றி தான் பெறுவீங்க, தவிர தோல்வி உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்காது. அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் எதை கொண்டு போகணும்? உங்களது தோலும் உங்களது தடியும் என்னை தேற்றும் ஜெய பலமானவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு நம்ம எல்லோரும் விழுந்து நின்று சொல்லிட்டு நிறைவு செய்யணும். மனசுக்குள்ள வச்சு அவர் ரொம்ப நல்லது. எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்க பல வருஷங்கள் ஆச்சு. அதனால ஐயோ சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இப்போவே இந்த நிமிஷமே யோசிக்கிறேன். அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஒவ்வொன்றா செய்யும். ஒவ்வொரு விஷயத்துக்காக கீழ்ப்படிய உங்களை மேல்படியை நோக்கி, அடுத்த மேல்படியை நோக்கி, அடுத்த காரியத்தை நோக்கி அவர் நகர்த்தி கொண்டு உங்களை அற்புதமாக நடத்துவார். நம்மளை கரம் பிடிச்சு நடத்துவார். அவர் கைகளுக்குள்ள இருக்கிற ஆடுகளாக இருக்கணும், அதை விட்டு மீறி ஓடக்கூடாது. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லாவற்றும் நமக்கு வெற்றி தான். நம்மளை பார்த்து பேசுகிறவங்க யூடியூப்ல இன்னொரு பகுதி நொறுக்கி போடணும். அப்போ நீங்கள் நொறுக்கி போனோம்னா நீங்கள் உங்களை ஜெயிக்கணும். உங்கள் காரியத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த போதனை கேட்டுக்கிறீங்க, அடுத்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்குள்ள எவ்வளோ மாற்றம் இருக்குன்னு அதை பார்ப்பாங்க. நாங்கள் பார்க்க மறந்துட்டாலும் இங்கே ஒரு மகா பெரிய கூட்டம் இருக்குது, தேவதூதர்கள் பார்க்கிறார்கள். நாம் பிடிச்சு கொண்டா நாம் ஜெயிச்சிடணும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த மிரக்கமுள்ள நல்ல பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தினாலே முகத்திலே வருவோம். நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, எல் ஷடாய் கர்த்தரை, நீண்ட ஆயுசுள்ளவரை, பரிபூரண நாட்களை எங்களுக்குள்ள விதைத்து இருக்கிறவரை, எங்கள் ரட்சிப்பை நாங்கள் காணும்படிக்கு, எங்களை நீடித்த ஆயுசு நாட்களால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வைக்கும்படிக்கு, உமது கோலம் உமது தடியும் எங்களை தேற்றும்படிக்கு ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இங்கே கூடியிருக்கிற நாங்கள் உண்மையை நம்பிக்கை வைத்து உம்முடைய வார்த்தைக்கு பின்னாக செல்லும்படி, உண்மையே நோக்கி பார்க்கும்படிக்கு, உம்முடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற மனவாட்டியாக நீர் எங்களை நம்பி இருக்கிறீரே, அதை நாங்கள் மனதில் வைத்து ஆண்டவரே உங்களுடைய சம்பத்து குறையாதபடிக்கு, நீர் எங்களுக்காக கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் ஜெய பலமான இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் காரியங்களை செய்யும்போது நிச்சயமாகவே ஒவ்வொன்றிலும் நாங்கள் ஜெயம் பெறுவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூடவே இருக்கிறார். நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு பின்னாக செல்லுவோம், அவருக்கே கீழ்ப்படிவோம் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி. இந்த வார்த்தைகள் ஒன்றையும் பிசாசானவன் வந்து பிடுங்கி போடாதபடிக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில், யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரை பதிய வைக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றி நடத்துமாறு ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவருக்கே துதி கனம் மகிமையாவற்றும் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.